கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 119:57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றார். பிரியமானவர்களே, தாவீது தன் முழு நேசத்தையும் கர்த்தர் பேரிலே வைத்தார். கர்த்தர்தான் என் பங்கு என்று சொன்னார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறு கதையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒருமுறை ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடின போது எல்லா போர் வீரர்களையும் அழைத்து, நீங்கள் என் அரண்மனைக்குள் சென்று உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்தாராம். அவ்வளவுதான். ராஜாவை சூழ இருந்த அத்தனை போர் வீரர்களும் அத்தனை சேவகர்களும் அரண்மனையை நோக்கி பாய்ந்து சென்றார்களாம். அங்கே இருந்த முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள், இன்னும் விலை மதிக்க முடியாத பொன்னாபரணங்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு விரைந்து சென்றார்களாம். கொஞ்ச நேரத்தில் அரண்மனையே காலியாகிவிட்டதாம். ஒரு பொருள் கூட அந்த அரண்மனையிலே இல்லையாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு போர்ச்சேவகன் மாத்திரம் ராஜாவினுடைய அருகிலே தனியாக நின்று கொண்டிருந்தானாம். ராஜா அவனை பார்த்து, நீ போகவில்லையா? என்னுடைய அருகிலேயே நிற்கிறாயே, உனக்கு ஒன்றும் வேண்டாமா? அரண்மனையே காலியாகிவிட்டது, அரண்மனையே உனக்கு முன்பாய் இருக்கிறது, உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள் என்று சொன்னாராம். அதற்கு அந்த போர்ச்சேவகன் தாழ்மையோடு கூட அந்த ராஜாவின் பாதத்தில் விழுந்து பணிந்து, ராஜாவே, எல்லாரும் உம்மை விட்டு ஓடினார்கள், ஆனால் நான் உம்மை விட்டு பிரிய எனக்கு மனம் இல்லை. நீரே என் பங்கும் என் சுதந்திரமுமாயிருக்கிறீர். உம்மை பாதுகாக்க வேண்டிய கடமை என் கைகளில் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பொன், வெள்ளி எல்லாம் காலத்தினால் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நான் என் ராஜாவின் மேல் வைத்திருக்கிற அன்போ என்றென்றைக்கும் அழியாதது. ராஜாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டும் அல்லவா என்று சொன்னபோது ராஜாவின் உள்ளம் அப்படியே உருகிவிட்டதாம். அந்த போர்ச்சேவகனை அரவணைத்து கட்டிப்பிடித்து அந்த ராஜா கண்ணீர் வடித்தாராம். இவ்வளவு அன்பை என் மேல வைத்திருக்கிறீரே, என்னோடு இருந்த என்னை பாதுகாத்த போர் சேவகர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியவைகளை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு விரைந்து விட்டார்கள். நீ மாத்திரம் அன்பினாலே என்னோடு இருக்கிறாயே என்று சொல்லி ராஜா அந்த போர்ச்சேவகனை தன் தேசத்திலே பெரிய மந்திரியாக உயர்த்தி அவனை அதிகாரியாக வைத்தாராம். அன்பானவர்களே, இந்த காரியத்தில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? வெறும் பொருட்களுக்காக மாத்திரம், தேவைகளுக்காக மாத்திரம் நாமும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீரே என் பங்கு, கர்த்தாவே நீரே என் சுதந்திரம் என்று சொல்லுவோம். ஆகவே நாமும் கூட நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆத்தும நேசரை பார்த்து, தேவனே, என் தகப்பனே, நீரே என் பங்குமாய் இருக்கிறீர், நீரே என் சுதந்திரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவருக்குள்ளே களிகூறுவோம். அவரோடு கூட இருக்கிற அன்பிலும் ஐக்கியத்திலும் உறவிலும் நிலைத்திருப்போம். அப்பொழுது தேவையானது எல்லாம் நம்மை பின்பற்றி வரும். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். தாவீது சொல்லுவது போல, கர்த்தாவே
நீரே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு எத்தனையோ பேர் பொருட்களின் மேலே, வேலையின் மேலே, பல உலக காரியங்கள் மேலே ஆசைகளை வைத்து அதையெல்லாம் இழந்து விட போது சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் நீர் எங்கள் பங்காய் இருக்கும்போது, நீர் எங்கள் சுதந்திரமாய் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, நீரே அவர்களுடைய பங்கும் அவர்களுடைய சுதந்திரமாய் இருந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதித்து கிருபைகளாலும் நன்மைகளாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.